நற்பமே ஸ்ரீ காகபுஜுண்டரில் பெருநூல் காவியம் 1000 மூலமும் உரையும் பாடல் 29. ஆச்சப்பா பித்த நீரேதென்றாக்கால் அறைகின்றேன் உண்ட நீர் தலைமேல் ஏறும் பூச்சப்பா முன்னோர்கள் மனதில் கண்டார் பொய்யில்லை தெரிந்த மட்டும் சொன்னார் நல்லோர் ஏச்சப்பா சொல்லாதே அறிவில்லாத படுமடையர் வேறு சொல்வார் அறிவில்லாமல் பேச்சப்பா இதையறிந்தால் உனக்கே கிட்டும் பெரும் பிழையை தள்ளிவிட்டு உற்று நோக்கே. உடம்பில் உள்ள பித்த நீர் ஏதென்று சொல்கின்றேன் கேளப்பா. நாம் உண்ட உணவுடன் நீர் சேர்ந்து பித்தமாகி அது பித்தப்பையில் சேரும். அதன் உஷ்ணத்தால் காற்றுடன் சேர்ந்து தலைமேல் ஏறும். அதனால் பல நோய்கள் ஏற்பட்டு உடலுக்கு கேடு நேரிடும். இந்த வாத பித்த சிலேத்துமம் என்ற முப்பிணிகளுக்கும் மனமே காரணம் என்பதை கண்டு முன்னோர்கள் மனதை மெய்ப்பொருளில் நிலைநிறுத்தி சமமாக்க சொன்னார்கள். அது பொய்யில்லையப்பா. நல்லோர்கள் தங்களுக்கு தெரிந்த மட்டும் சொல்லி வைத்தார்கள். அறிவில்லாத படுமடையர்கள் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு என்ன பயன்? பணம் சம்பாதிக்க வழியுண்டோ என்று வேறு வேறு வழிகளை சொல்லி மெய்ப்பொருளை அறிய விடாது ஆக்குவார்கள். அந்த அறிவில்லாத பேச்சுக்களை கேட்டு ஏமாந்து போய் விடாதே. அறிவை அறிந்து நான் சொல்லும் பேச்சை கேள். இந்நூலில் நான் சொல்லியதையெல்லாம் அறிந்து கொண்டால் உனக்கு ஞானம் கிட்டும். நம் உடம்பில் பெரும் பிழைகளாக இருக்கும் வாத பித்த சிலேத்துமங்களை வாசியினால் சமப்படுத்தி வரும் நோய்கள் யாவையும் தள்ளிவிட்டு தியானம் செய். உனக்குள் இருக்கும் ஈசனையே உற்று நோக்கு. அன்பே சிவம் அன்பே சிவம்